எல்லாத்துக்கும் வணக்கம். திருச்செங்கோட்லேருந்து சதீஷ்குமார் பேசுகிறேங்க. நம்ம ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா டை பிளாக்ங்க. நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டு நாமக்கல் பொருளில் ராயபுரம் இடத்துல தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெய்ய காலங்களில் கோழிங்களை எப்படி பராமரிக்கலாம், என்ன மாதிரியான உணவு முறைகள் கொடுக்கலாம் எப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கலாங்க. நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு ஏரியாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவீங்க. அதனால் நான் எப்படி சர்வே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி சொன்னால் தான் உங்களுக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் அதில் ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபார்முங்க. என்னைக்கு ஷெட்டு போட்டாலும் ஷெட்டு போடும்போது என்ன அளவில் போட்டாலும் மேலே கீத்து மேய்ஞ்சி தகரடிங்க. கீத்து மேயாமல் வெறும் தகர அடிக்காதீங்க, ஹீட்டு ஃபுல்லாக இறங்கும். ஏன்னா இனிமேட்டு வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக வெயில் காலங்கள்ங்கிறது அதிகமாக இருக்கும், கோழிங்களால் சர்வே பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபார்மை சுற்றி ரெண்டாவது ஈரப்பசமாக வச்சுருங்க. மேக்ஸிமம் 2 நாளைக்கு ஒருக்கா சாணம் தொளிங்க. எதனால் சொல்கிறேன்னா, மதியான டைமில் வந்து கோழிங்க வந்து ஈரப்பசம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால, அது சில்னஸ் இருக்கணுங்கிறத அந்த இடத்துல வந்து படுத்துருக்கும். அதனால் ஃபார்மை சுற்றி ஈரப்பசமாக வச்சுருங்க. ஃபார்முக்குள்ளேயே ஒரு 2 நாள் to 3 நாளைக்கு ஒருக்கா சாணம் தொளிங்க. ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, பெரிய கோழிங்க வந்து வெயில் காலத்தில் சர்வே பண்ண முடியாது, இளங்குஞ்சுங்கள் வந்து சர்வே பண்ணிக்கும். பெரிய கோழினால் ஏன் பண்ண முடியாதுன்னா, அதுங்களுக்கு வந்து நீர் சத்து வந்து அதிகமாக தேவைப்படும். அதனால் தண்ணிங்க அதுங்க அதிகமாக குடிக்காது. அது ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சளி பிரச்சனை வரும், உடம்பு உபாதைகள். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இந்த கொஞ்சம் குறி நிற்கிறது, வெள்ளைக்கழிச்சல் வருது, அந்த மாதிரியான வாய்ப்புகள் கண்டிப்பாக வருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தண்ணி அதிகமாக வைங்க. மேக்ஸிமம் அது கொடுக்கக்கூடிய உணவு நீங்கள் எது கொடுத்தாலும் சரி, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு கழிஞ்சு போடுங்க வெய்ய காலத்தில். அப்போ தான் அது ஜீரணமும் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு அந்த ஊறி இருக்கிறனால அந்த தண்ணி பசையும் அது சேர்த்தி போகும், கொஞ்சம் நல்லா டைஜஸ்ட் ஆகும். நம்மளெலாம் பார்த்திங்கன்னா காலையில் இந்த இடத்துல வாய்க்கால் இருக்குது நம்ம ஷெட்டுக்கு பக்கத்துலேயே. காலையில் 1 ஹவர், சாயந்தரம் 1 ஹவர் கண்டிப்பாக அதில் தண்ணி விட்டுருவோம். மதியான டைம் வந்து பார்த்திங்கன்னா இதுங்க எல்லாமே இங்கே இடத்துல தான் நிற்கும். இந்த மரத்துக்குள்ளே எல்லா இதுலேயுமே இதுக்குள்ளே தான் நிற்கும், வேறு எங்கேயுமே போய் நிற்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஈரப்பாசம் இருக்கும், ப்ளஸ் ஈரக்காற்று அடிக்கும். அதுக்குனால ஓரளவுக்கு குளிர்ச்சியாக இருக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமமான கோழிங்க எல்லாமே இங்கே தான் நிற்கும். இப்போ ஈவினிங் டைமுக்குனால அப்படியே லைட்டாக வெளி மேய்ச்சலுக்கு போகிற மாதிரி போகுது. ஏன்னா நம்மளுக்கு முதல்ல வந்து 6 மாதம் தான் பசுமையாக இருக்கும், 6 மாதம் வறட்சியாக தான் இருக்கும் நம்ம ஏரியாலாம். ஏன்னா மேட்டுக்காட்டு வெள்ளாமைங்கிறனால 6 மாதம் வெள்ளாமல் இருக்கும், 6 மாதம் வெள்ளாமல் இல்லாமல் இருக்கும். பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக பசுமையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. இந்த பிரச்சனை, அது இல்லாமல் தண்ணி பத்தாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த அறையாக ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், தென்னை மரம் வச்சு கோழிங்களாக சர்வே பண்ணுறதாக வச்சுருந்தோம். அதே மாதிரி அடுத்து முக்கியமான விஷயம் தான், வெய்ய காலங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வேக்சின் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஜனவரி பிப்ரவரியிலே வேக்சின் பண்ணிக்கங்க. பண்ணாதீங்க, இப்போ பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து RDVK பண்ணிடுங்க. அது ஓரளவுக்கு சளியும் வெள்ளைக்கழிச்சலையும் கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லெசோட்டா எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த ராணிக்கட்டு அந்த மாதிரி இதுக்கான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபவுல் ஃபாக்ஸ், அம்மை பிரச்சனை. வெயில் காலத்தில் வந்து அம்மை பிரச்சனை தான் மெயின். குஞ்சுங்களுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபவுல் ஃபாக்ஸ் போகிறனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. மேக்ஸிமம் தாய்க்கோழிங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஃபவுல் ஃபாக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அதுக்கு பொறிக்கக்கூடிய குஞ்சுங்களுக்கு வந்து அம்மை பிரச்சனை வரதில்லை. இது வந்து என்னோடய இதில் நான் பார்த்தது. ஒரு 2 டைம் அந்த கோழிங்களுக்கு, தாய்க்கோழிங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு அம்மா ஃபவுல் ஃபாக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்து பொறிக்கக்கூடிய பேட்ச் மொதல் டைம் பண்ணோன்னே அடுத்த பேட்ச் இப்போ வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஒரு 2 டைம் to 3 டைம் ஃபவுல் ஃபாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த பேட்சுகள் அதுக்கு இறங்கக்கூடிய குஞ்சுகளுக்கு பண்ணிங்கன்னா, குஞ்சு இறங்குச்சுன்னா கண்டிப்பாக அம்மா பிரச்சனை அது குஞ்சுங்களுக்கு சுத்தமாக வர்றது இல்லைங்க. ஏன்னா எனக்கு ஆரம்ப கட்டத்தில் ஒரு 4 வருஷத்துக்கு மட்டும் அந்த பிரச்சனை இருந்து, இப்போ வந்து நான் ஃபவுல் ஃபாக்ஸ் வேக்சின் பண்ணுறதுனால எனக்கு அது வரதில்லை. ஈவினிங் டைமு அதே மாதிரி ஈவினிங் டைம் மேக்ஸிமம் தீனி போடும்போது ஒரு 5 மணிக்கு மேலே போடுங்க. காலையில் போட்டிங்கன்னா ஒரு 7 மணிக்கு உள்ளே போட்டுருங்க. ஏன்னா வெய்ய காலத்தில் வந்து நேரமாக தீனி போட்டிங்கன்னா அது போய் அணைஞ்சிக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நிழல் இருக்க இடமா போய் அணைஞ்சிக்கும். இடையில போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வெயிலுக்கு வரவும் வராது, தீனியும் ஒழுங்காக இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழிங்க இளைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ப்ளஸ் அதுங்களுக்கு நோய் தாக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா உடம்பு சோர்வாகி அந்த மாதிரி எதாவது குறுகலாம், வெள்ளைக்கழிச்சல் அந்த மாதிரி வரலாம். அதே மாதிரி வெய்ய காலத்தில் என்ன நோய் வரும்னு பார்த்திங்கன்னா மெயினாக சளி தான் வருங்க. இளங்குஞ்சுங்கள் வந்து பனிக்காலத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுங்களை காப்பாற்றுறது. வெய்ய காலங்களில் பெரிய கோழிகளை காப்பாற்றுறது தான். என்ன காரணம் பார்த்திங்கன்னா சளி வரும். சளி வந்து 2 to 3 நாளே அது வெள்ளைக்கழிச்சலாக மாறிடும். அதை வந்து நம்ம கரெக்டாக சர்வே பண்ணணும். அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி தான், ஈவினிங் டைமும் காலையில் டைமும் தீனி போடும்போது கோழிங்க எதாவது குறி இருக்கான்னு எல்லாமே தெளிவாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கு எதாவது இருந்துன்னா தனிமைப்படுத்தி அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. மெடிசன்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கேட்கும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. மேக்ஸிமம் ஷெட்டு பாருங்கள், நம்ம எல்லா ஷெட்லேயுமே பார்த்திங்கன்னா உள்ளே கீத்து மேய்ஞ்சி தான் தகரம் அடிச்சிருக்கோம். எதனாலும் பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாக வரக்கூடாது, உள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா தகரம் சீட்டு எல்லாமே அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டு போகிறது 1 லட்ச ரூபாய்க்கு போகிறோம். அது கீத்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6000 to ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே தான் அது கீத்தே வரும். இவ்வளோ பெரிய ஷெட்டுக்கு அவ்வளோதான் கீத்து ரேட்டு வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீத்து மேய்ஞ்சிக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட்டு கண்ட்ரோல் ஆகிக்கும். அது நீங்கள் ஒரு நாளைக்கு உள்ளே உட்காந்துருந்தாலும் பெருசாக தெரியாது, கோழிங்களுக்கும் பெருசாக பாதிக்காது. அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் to ஒரு 3 நாளைக்கு ஒருக்கானாச்சும் கண்டிப்பாக சாணம் போட்டு தொளிச்சு விடுங்க. எதனாலும் வந்து பார்த்திங்கன்னா
வெய்ய காலங்களில் நீங்கள் ஷெட்டுக்குள்ளே ஈரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாம்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாணம் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் வராது அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காட்டுறது வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா சானிடைசர் தாங்க. ஃபார்முக்காக அடிக்கிறது தாங்க. ஒரு 20 to அதாவது 15 to 20 நாளைக்கு ஒன்ஸ் அடிக்கலாம். நீங்கள் அடித்ததுனால என்ன இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோய் வந்து வர்றது வந்து மேக்ஸிமம் தடுக்கலாங்க. இது அடித்ததில் நமக்கும் மேக்ஸிமம் நோய் எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது. எதனால பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு 10% 20% இருந்தால் நமக்கு தெரியாது. அது தெரியாதுங்கிறப்ப நம்ம வந்து ஒரு 50 to 60% போகும்போது ரொம்ப கோழி குறுகும். அப்போ தான் நம்ம டக்குன்னு கவனிப்போம். இல்லை 1 2 நம்ம முன்னாடியே பார்த்துருவோம், 1 2 பார்க்க முடியாது. இதை அடிச்சிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிறத வந்து தடுத்துக்கலாங்க, நோய் தடுத்துக்கலாம். அதே மாதிரி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அப்படி அடிங்க இப்படி அடிங்க. நான் என்ன பண்ணுவேன்னா ஈவினிங் டைம் எல்லா கோழியும் அணைஞ்சதுக்கப்புறமே மொத்தமாக அடிப்பேன். ஷெட்டு தரையிலேருந்து மேலேருந்து எல்லாமே அடிப்பேன். கோழி மேலேயும் அடிச்சு விடுவேன். எதனால் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த கோழியிலேருந்து இந்த கோழிக்கு நோய் தொற்று ஏற்படாது. நைட் டைம் பார்த்திங்கன்னா அந்த ஷெட்டு சின்ன ஷெட்டு ஒன்று பார்த்துருப்பீங்க, அதில் தான் அடையும் மேக்ஸிமமான கோழிங்க. அப்படிங்கிறப்ப இதிலேருந்து அதுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அதை அடிச்சு ஓரளவுக்கு சர்வே பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஃபுட்டு நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது கூட அடிஷ்னலாக கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தேங்காய் இருந்ததுனா கூட தேங்காயை பொளந்து சும்மா போட்டு வச்சிங்கன்னா தேங்காய் சாப்பிட்டுக்கும். அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கோழிங்களுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சாணம், குப்பை சாணம் இருந்துன்னா அதுக்கு தண்ணி விட்டுவீங்க. ஏன்னா மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குப்பை சாணத்தில் வந்து ஈரம் இருந்துகிட்டே இருக்கும், புழுவெலாம் வந்துகிட்டே இருக்கும், கோழிங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெய்ய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பை சாணத்தில் வந்து ஈரம் இருக்காது, ட்ரையாக தான் இருக்கும். நீங்கள் வந்து சாணத்துக்கு வந்து தண்ணி விட்டிங்கன்னா அதுக்கான புழுவு இருந்துகிட்ருக்கும், கோழிங்க கிளறி சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்கலாம்னா வாழைப்பழம் இருந்தாலும் கொடுக்கலாங்க, முருங்கைக்கீரை இருந்தாலும் கொடுக்கலாம். தயிர் சோறு ஒரு சிலர் சொல்லுவாங்க தயிர் சாதம் கொடுங்க, மோர் இருந்தால் மோர் சாதம் கொடுங்க அப்படிம்பாங்க. வாட்டர்மெலன் இருந்தால் வாட்டர்மெலனு அதெல்லாம் தர்பூசணிலாம் போடுவாங்க. கண்டிப்பாக அதை வந்து போடுங்க. வீக்லி ஒன்ஸ் ஒட்டுக்காக போடாதீங்க. இன்றைக்கி ஒரு நாள் போகிறீங்கன்னா ஒரு 4 நாள் கழித்து மறுபடியும் வேறு போடுங்க. இதை வந்து ரெகுலராக கொடுத்தீங்கன்னா அதுவும் சளி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தயிர் சாதம், வாட்டர்மெலனுக்கு இதெல்லாம் நான் அனுபவத்தில் சொல்கிறேங்க, எனக்கு வந்து அனுபவத்தில் சொல்கிறேன். ஆனால் சின்ன வெங்காயம் அப்படிம்பாங்க, சின்ன வெங்காயம் கொடுக்கலாங்க. நீங்கள் வெய்ய காலங்கிறதுல மழை காலங்கிறதுல எப்போ வேணாலும் சின்ன வெங்காயம் கொடுக்கலாம். பெரிய கோழிலேருந்து சின்ன கோழிங்க வரைக்கும் பெரிய வெங்காயம் சின்ன கொடுக்கலாம். அதே மாதிரி தண்ணி, உங்கள் ஷெட்டு சின்னதாக இருக்குது இல்லை மழை மாதிரி பரவலாக இருந்தால் நம்ம காடு ஃபுல்லாக விட்டு வச்சுருக்கோம், தண்ணி அங்கங்கே போய் குடிச்சிக்கும். இப்போ ஷெட்டு மாதிரிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ அந்த மழை காலத்தில் ஒரு 3 இடத்துல வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெய்ய காலத்தில் ஒரு 10 இடத்துல வைங்க தண்ணி. போய் பாருங்கள், காலையில் ஒருக்கா வைங்க, ஈவினிங் மத்தியான டைம் போய் பாருங்கள், இல்லை ஈவினிங் டைம் போய் பார்த்துட்டு மறுபடியும் ஒருக்கா கூட தண்ணி ஊற்றி வைங்க. அதுங்களுக்கு தண்ணி தான் மெயின். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷெட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் சாயந்தரம் ஆனால் தண்ணி அடிச்சு விட்ருவோம். டெய்லியுமே ரொட்டீனாக அடிச்சுட்ருக்கோம். எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் கோழிங்க அங்கங்கே போய் படுத்திருந்தாலும் அதுங்களுக்கான கொஞ்சம் ஈரப்பசம் கூலிங் இருந்தால் அதுங்களுக்கு கொஞ்சம் அந்த உடல் உஷ்ணங்கிறது அந்த ஹீட்டு வந்து குறையும். அதனால் நம்ம ஷெட்டு ஃபுல்லாக அடிச்சு வச்சுருவேன். சாயந்தரம் அடிச்சதுன்னா அடுத்த நாள் மதியானம் ஒரு 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டுக்குள்ளே தான் வந்து மேக்ஸிமமான கோழிங்க படுத்திருக்கும். அது படுத்துருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுங்களுக்கான ஹீட்டு கொஞ்சம் குறையும். அதனால் நம்ம வந்து டெய்லியுமே ரொட்டீனாக ஷெட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே தண்ணி அடித்து வச்சிடுறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது கோல்டுக்கெலாம் என்ன கொடுக்கலான்னு கேட்டால் நாட்டு மருந்து ஒரு சிலர் சொன்னாங்க, அதை சொல்கிறேன். சின்ன வெங்காயம், கற்பூரவள்ளி, துளசி, மிளகு, குருமிளகு இதெல்லாம் அரைச்சி வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் தண்ணியில் கலந்தோ ஃபீல்டில் கலந்தோ கொடுத்துட்டு வந்தால் கோல்டு வராது, அந்த மாதிரி சொன்னாங்க. வெள்ளை கழிச்சலும் வந்ததுக்கப்புறம் ஒரு சிலர் சொன்னாங்க சின்ன வெங்காயம், வெண்பூசணி, வேப்பங்குழந்து எல்லாமே அரைச்சி கொடுக்கலாம். ஒரு 5 நாளைக்கு கொடுத்தா மேக்ஸிமம் வெள்ளை கழிச்சல் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை, நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஃபுல்லாகவே தண்ணி அந்தளவுக்கு அடிச்சுட்டு ட்ரை பண்ணுறோம். நீங்கள் மேக்ஸிமம் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் வழியாக போயிட்டோம்னா தான் கோழிங்களுக்கு வந்து நோய் வரதை தடுக்க முடியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸு இப்போ மெரிக்வின் கொடுத்து சளி சரியாகுதுன்னா கண்டினியூவாக எல்லா டைமும் அதுக்கு மெரிக்வின் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்குறதில்ல. நான் என்ன பண்ணேன்னா பக்கத்தில் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, வேக்சின் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். லைட்டாக எதாலும் நான் பக்கத்தில் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறேன். எதனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நோய்க்கு தகுந்த மாதிரியான மெடிசன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே டாக்டர் சப்போர்ட் இருக்கனால அவங்க பண்ணி கொடுக்குறாங்க, நம்ம வேக்சின்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, இதாகிடுது. இப்போ விட்ற வேப்ப மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெட்டு ஃபார்ம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் கழித்து வச்ச மரங்க எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. இப்போ இந்த மரம் வச்சு ஒரு 4 வருஷம் இருக்கும். அதாவது நம்ம காட்டிலே சும்மா சின்ன மரமாக இருந்தது, பிடிங்கிட்டு வந்து ஷெட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் கூலிங்காக இருந்துட்டு போதுன்னு வச்ச வேப்ப மரம் தான். இப்போ தண்ணி விட்டு காப்பாற்றி கொண்டு வந்தோம், அவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியுதோ அந்த ஷெட்டுக்கு முன்னாடி பாருங்கள், அது எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. இப்போ ஏன்னா எந்த அளவுக்கு குளிராகவும் ஈரப்பசமாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு பெரிய கோழிங்களை சர்வே பண்ணி கொண்டு வர முடியும். ஏன்னா குஞ்சு 1 2 இறந்தாலும் நம்ம வச்சுக்கூடிய ப்ரீடிங் சேவல் விட தெளிவானதாக இருந்தால் அதில் வச்சு நம்ம ப்ரீட் பண்ணி மறுபடியும் எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரீடிங் சேவல் விடையும் விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம ப்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மறுபடியும் நீங்கள் ஃபார்ம் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், ஃபஸ்ட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதை பார்த்து கொண்டு வாங்க.
வெய்ய காலமாக இருந்தாலும் சரி கருவாடு கூட கொடுங்க. ஐர கருவாடு டெய்லியுமே ரொட்டீனாக பெரிய கோழிங்களுக்கு எல்லாமே கொடுங்க. ப்ரீடிங் ஸ்டாலுக்குலாம் மேக்ஸிமம் இந்த ட்ரையாக இருக்கிறனால நிலக்கடலை கொடுங்க, சுண்டல் கொடுங்க. முட்டை கொடுக்க முடிஞ்சாலும் முட்டை கொடுங்க. ஹை பட்ஜெட் போட்டு எடுத்து பண்ணுறீங்க, முட்டை கொடுத்தாலும் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சுண்டலும் நிலக்கடலையும் கொடுத்தீங்கனாலே ஓரளவுக்கு கோழிங்களுக்கு வந்து ப்ரீடிங்க்கு தேவைங்கிறான சத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச தகவலை வச்சு எனக்கு என்னென்ன தெரியுமோ நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது நிறைய குறைகள் இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ பார்க்குறீங்க வந்து யாரும் மேக்ஸிமம் முழுசாகவும் பார்க்குறதில்ல. ஃபுல் வீடியோ 10 நிமிஷம் மட்டும் ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் அந்த மாதிரி தான் பார்க்குறீங்க. ஏன்னா ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் என்ன சொல்கிறோங்கிறது உங்களுக்கும் புரியும். அதை புரிஞ்சு நீங்கள் மறுபடியும் எங்கள்கிட்ட ரிட்டன் கொஷின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கேளுங்க. அதே மாதிரி வீடியோ பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ நம்ம என்ன போடுறோம் அப்படிங்கிறத பற்றி தெரியும். ஏன்னா நம்ம அடுத்த கட்டுத்தரையை பற்றி நம்ம வீடியோ எடுத்து போகிறோம், நம்ம கட்டுத்தரையை மட்டும் தான் போடுறோம். அப்போ நம்ம கட்டுத்தரையில் என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணலைங்கிறது உங்களுக்கு பிடிச்சி தெரியும். ஈவினிங் டைமில் பாருங்கள், அந்த பட்டாக்கொண்டா சேவல்லாம் மணல் குழியில் போட்டு ஜாலியாக இருக்குது. நம்ம குப்பை குழிக்கும் தண்ணி விட்டுக்கிட்டு தான் இருப்போம் அப்பப்போ. அதனால் வந்து அதுங்களுக்கு அந்த குடல் புழு எடுக்கிறது சாப்பிட்றது எல்லாமே அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.